Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் தென்காசி வடக்கு மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதி, குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகை அருகே திரண்டுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இந்த கடையனில் இந்த சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில் இருந்தபோது பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, பெண்களுக்கு என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கிறது. அதனை நன்றிக்கடனோடு இன்றைக்கு அந்த மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள். ஆளுகிற திமுக அரசு எதையுமே வழங்கவில்லை, வந்தித்து விட்டது. அதனால் இன்றைக்கு இந்த மக்கள் திமுக ஆட்சியை அகற்றியே தீர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு இங்கே குழுமி இருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 2026 ஆட்சி அமைய வேண்டும். குறிப்பாக மக்களுக்கான திட்டங்கள், திமுக அரசு கைவிட்டிருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் அனைத்துமே இன்றைக்கு அதிமுக அரசுதான் தங்களுக்கு செய்யும் என்ற நம்பிக்கையோடு இந்த மக்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெற, மாணவர்கள் கல்வி வளர்ச்சி அடைய, இந்த மாணவர்களுக்கு சீருடையில் இருந்து, பாட புத்தகத்திலிருந்து, காலணியில் இருந்து, மிதிவண்டியில் இருந்து அவர்களுக்கு தேவையான கணினி அறிவை பெற லேப்டாப் என பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியது. ஆனால் திமுக அரசு பதவியேற்றதும் மாணவர்கள் என்று கூட பார்க்காமல் மாணவர்களுக்காக, மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக வழங்கப்பட்ட மடிக்கணினி திட்டத்தை ரத்து செய்தது. அதற்கு தடை விதித்திருக்கிறது. மடிக்கணினி வழங்கப்படவில்லை என்கிற மிகப்பெரிய ஆதங்கம் மாணவர்கள் மத்தியிலே இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலே செல்லக்கூடிய இந்த எழுச்சி பயணத்திலே பல்வேறு இடங்களில் மக்களுக்காக இந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்தி இருக்கக்கூடிய திமுகவிற்கு எதிராக மாணவர்கள், அதே போன்று மாணவிகள் தொடர்ந்து இதனை வழங்க வேண்டும் என்கிற குரலை அவர்களுக்கு கோரிக்கையாக அதிமுக பொதுச் செயலாளர் வைத்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போன்று தாலிக்கு தங்கம் திட்டம், ஏழை எளிய விவசாயிகளுடைய குழந்தைகள், பெண்களுக்கு திருமணம் செய்கிற போது அந்த பெண்களுக்கு மிகப்பெரிய உதவியாக அந்த குடும்பத்திற்கே தாலிக்கு தங்கம் திட்டம் மிகப்பெரிய ஒரு கருணை உள்ளத்தோடு, தாய் உள்ளத்தோடு வழங்கிய ஒரு திட்டமாக அவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அது இல்லை என்ற போது அந்த குடும்பமே மிகப்பெரிய வேதனை அடையக்கூடிய நிலையில் இருக்கிறது. எனவே தாலிக்கு தங்கம் வழங்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு அந்த ஏக்கம், அந்த வேதனை அந்த மக்களிடையே இருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்ததும் தாலிக்கு தங்கம் திட்டம் வழங்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பெண்களுக்கு ஏற்றம் பெறும் விதத்திலே, அதாவது ஸ்கூட்டர் 25% மானியத்திலே, அவர்களுக்கு 25,000 ரூபாய் மானியத்திலே ஸ்கூட்டர் வழங்கப்பட்டது. பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கான அந்த வேலை வாய்ப்பை பெறுவதற்கான அந்த அந்த அதற்காக அந்த உதவி பேர் உதவியாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அந்த மானிய ஸ்கூட்டர் வழங்க வேண்டும். அப்படி வழங்கினால்தான் பெண்கள், குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், இது போன்ற பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் தங்களுடைய போக்குவரத்திற்கு மிகப்பெரிய ஒரு வசதியாக இருக்கும், குறிப்பாக போக்குவரத்துக்கு எளிதாக இருக்கும் என்கிற கோரிக்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று விவசாய கடனிலே பாகுபாடு காட்டக்கூடிய ஒரு அரசாக திமுக அரசு இருக்கிறது. குறிப்பாக விவசாயிகளுடைய அந்த பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதிலும், நகைக்கடனை தள்ளுபடி செய்வதிலும் திமுகவினருக்கு மட்டுமே வழங்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. எனவே சாதாரண அடித்தட்டு விவசாய மக்களுக்கு அனைவருக்கும் பாரபட்சம் இல்லாமல் வழங்க வேண்டும் என்றால் அது அதிமுக ஆட்சி காலத்தில் தான் கிடைத்தது. பேரிடர் கால நிவாரணங்களாக இருக்கட்டும், மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய நிவாரணங்களாக எதுவாக இருந்தாலும், பேரிடர் கால நிவாரணங்களாக இருந்தாலும், 45 மாத கால மீன்பிடி தடை நிவாரணங்களாக இருந்தாலும் அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கியது போல வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்போ தற்பொழுது மிக பிரம்மாண்ட முறையிலே பல்லாயிரக்கணக்கான பெண்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பினை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகளுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த எழுச்சியான வரவேற்புக்கு மத்தியிலே பேர் எழுச்சி உரையை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கவிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தென்காசி வடக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி தற்போது பேசவிருக்கிறார். தொடர்ச்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இங்கே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரையாற்றவிருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம்.